ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் சாதம் 1 பாட் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு தும்பருப்பு சீரகம் பெருங்காயம் தாளிச்சிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை வாசனைக்கு தான் ஒரு 2 தக்காளி இதிலே சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதக்கிருங்க. தக்காளியை அடிக்கடி தட்டைப்பயிர் சாதம் மாதத்தில் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். தட்டைப்பயிரில் எந்த தட்டைப்பயிர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தட்டைப்பயிரை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் ஊற வச்ச தட்டைப்பயிர் இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிற ரைஸ் ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அதுக்கான தண்ணியை சேர்த்தாச்சு. 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா 3 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான அட்டகாசமான தட்டைப்பயிர் ரைஸ் ரெடி ஆயிரும். இதுபோல் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்.